Students, welcome to HIPAA Max 11th Standard Max ஓட second midterm test. அதாவது நவம்பர் கொஸ்டின் பேப்பர் என்னன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் 2023 ஓடது. இதுவுமே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணதான். ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கைண்ட்லி என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? நிறைய பேருக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தெரியும். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணணுன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் வந்து 10 இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் தான் கேட்டிருக்காங்க. If A is equal to lambda 1 minus lambda, then for what value of lambda A square is equal to 0 ன்னு கேட்டிருக்காங்க. If A is a square matrix, then which of the following is not symmetric? If the points x, -2, 5, 2, 8, 8 are collinear, அவனே கொடுத்துட்டு x ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. The value of cos theta sin theta minus sin theta cos theta is அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். அடுத்த ஃபிஃப்த்து கொஸ்டின், ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க, ஈக்குவல் டு 0ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சிக்ஸ்த் ஒன், இஃப் மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து 13, மாடுலஸ் ஆஃப் பி வந்து 5, மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு பி வந்து 60 டிகிரி கொடுத்துட்டு தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் போவிங் சேம் மேக்னிடியூட் அண்ட் ஆங்கிள் பிட்வீன் தெம் 60 கொடுத்துட்டு ஸ்கேலர் ப்ராடக்ட். அப்புறம் ஏபிசி என்னன்னு கொடுத்துட்டு ஏ டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் என்னன்னு கேட்குறாங்க. அடுத்த லிமிட்ஸில் இருந்து பாருங்கள், ரெண்டு தான் லிமிட், மித்ததெல்லாம் வெக்டர் அண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 7th and 8th சாப்டர் கம்ப்ளீட்டாக பார்த்தாலே போதும், நம்ம வந்து ஒரு 70 to 80% வாங்கிடலாம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி 2 மார்க்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே மேட்ரிக்ஸு, அடுத்ததும் மேட்ரிக்ஸு. சிம்பிளிஃபை ஒன்று கேட்டிருக்காங்க. எம் கிராஸ் என் கொடுத்துட்டு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறது இது ஈஸி. அப்புறம் கம்ப்யூட் மாடுலஸ் ஆஃப் ஏ அண்ட் சார்னஸ் ரூல் பாருங்கள். சாரஸ் ரூல் இது வேறு மெத்தட் இல்லையா, அதுதான் கண்டுபிடிக்கணும். இப்படி இன்டூ மாதிரி வரும். ஸோ அது வச்சு தான் சால்வ் பண்ண அவங்க அதுதான் கேட்டிருக்காங்க. 14th கொஸ்டின், யூனிட் வெக்டர் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த வெக்டர், இது வந்து வெக்டர் அல்ஜிப்ரா. அடுத்து ஏபி கொடுத்துட்டு பேரலல் வெக்டராக இருந்தால் லாம்டா என்னன்னு கேட்குறாங்க, அதுவும் ஈஸி தான். அதுக்கப்புறம் தான் லிமிட் பாருங்கள். லிமிட்டில் 2 கொஸ்டின், இது இல்லாமல் 1 2 3 4 5 உங்களால் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ண முடியும். 4 தான் அட்டென்ட் பண்ணும், 5 தெரிகிற மாதிரி இருக்குது. 3 மார்க் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அடுத்து 19, ஷோ தட் த மேட்ரிக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வெக்டரில் வந்து ப்ரூவ் ஃபார் எனி வெக்டர் ஆர் ப்ரூவ் தட் ஆர் வெக்டர், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அடுத்து ஃபைண்ட் ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ். ஸோ இதுலேயே 4 அட்டென்ட் பண்ணிடலாம், 2 மேட்ரிக்ஸு 2 வெக்டரு. இதுலையும் எதுவும் தெரியலனாலும் அடுத்தது உங்களுக்கு வெக்டர் தான். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஏ அண்ட் பி, அட்ஜசன்ட் சைடு லென்த் என்ன பிரெத் என்ன கொடுத்துட்டாங்க, மல்டிப்ளை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் தான் லிமிட்டு. ஸோ இப்போ நீங்கள் லிமிட்டு நான் கான்சென்ட்ரேட் பண்ணலாக்கா, நான் இது 2 தான் படிச்சிருக்கேன், எனக்கு மார்க் வருமானே தெரில, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பாருங்கள், லிமிட்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாலுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை லிமிட்ஸ் எனக்கு தெரியும்னா வெல் அண்ட் குட், உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை அட்டென்ட் பண்ணலாம். அடுத்தது 5 மார்க். 5 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேட்ரிக்ஸ் ப்ரூவ் தட் மாடுலஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கே வேல்யூ வச்சு கண்டுபிடிப்போம். அடுத்து எக்ஸ்பிரஸ் த மேட்ரிக்ஸ் அஸ் சம் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்கியூ மேட்ரிக்ஸ். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருப்பேன். ஒரு எக்ஸாம்பிள் சம், ஒரு எக்ஸசைஸ் சம் இருக்கும், சரியா? அடுத்து ப்ரூவ் தட் த பாயிண்ட்ஸ் ஹூஸ் பொசிஷன் வெக்டர் 3 கொடுத்துட்டாங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஈஸி தான். ஆங்கிள் பிட்வீன் வந்து 90 டிகிரின்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஏபிசி பொசிஷன் வெக்டர் கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் half ஆஃப்னு கொடுத்துட்டு கொலினியாரிட்டி கேட்குறாங்க. இது 2 அட்டென்ட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து லிமிட்ஸில் ஒரு 5 மார்க் கண்டிப்பாக ஒன்று அட்டென்ட் பண்ணியே ஆகணும். அண்ட் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன் பாருங்கள், அதையும் பாருங்கள், சரிங்களா? இப்போ நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் அதில் இருக்கும், இம்பார்ட்டன்ட் நான் கொடுத்ததுல இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதை நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம், கிளியரா? இது ரொம்பவே ஈஸி தான். காமனாக எடுத்து கேன்சல் பண்ணுவோம் இந்த லிமிட்ஸு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டின் பேப்பர் போன வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸி. இதே மாதிரி தான் நமக்கும் வரும். அப்படின்னா நம்ம வந்து மேட்ரிக்ஸு அண்ட் வெக்டர் பார்த்தாலே போதும், சரிங்களா? இப்போ மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது, வெக்டர் ஒன்று இருக்குது, வெக்டர் அல்ஜிப்ரா, சரிங்களா? லிமிட்ஸ் லாஸ்ட்டாக வருவோம். இப்போ மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சம்முமே ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் என்னன்னா கொஞ்சம் கவனம் வைக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு வந்துருச்சுன்னா நம்ம திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து செக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ மேட்ரிக்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் டேரெக்டாக ஸ்கூலில் போய் எக்ஸாமில் போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்காதீங்க.
வெக்டர் அல்ஜிப்ரால என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணும்போது ஐஜே கூட பண்ற தப்பு பண்ணுவோம். மேல வெக்டர் எழுதுறது இதெல்லாமே வரும். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டாலே போதும். லிமிட்ஸை பொறுத்த வரைக்கும் கீழே லிமிட் எழுதுவோம். எக்ஸ் டர்ன்ஸ் டு இன்ஃபினிட்டி. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல வந்து 1/x turns to 0ன்னு எழுந்து இதை மறந்துட்டு இதை வச்சுட்டே சம் சால்வ் பண்ணும். இதெல்லாம் நானுமே தப்பு பண்ணியிருக்கேன். அதனால தான் சொல்றேன் நான். இந்த மாதிரி தப்பெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கொடுத்துருக்க போர்ஷன் வந்து ரொம்பவே ஈஸியான போர்ஷன். உங்க ப்ரீ ஹாஃப் இயர்லி ஆனுவல் வரைக்கும் இதை நம்மளை காப்பாற்றி விட்டுரும். அப்படிதான் சொல்லணும். பாஸ் பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்கு வெக்டரு மேட்ரிக்ஸு ப்ளஸ் அப்புறம் அந்த ப்ராபபிலிட்டி அந்த ஃபஸ்ட்டு சாப்டரு செகண்ட் சாப்டர் இது மட்டும் பார்த்து கூட நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அந்த மாதிரி செலக்டடான டாபிக் பார்த்து நம்மளால பாஸ் பண்ணிட முடியும். அது கஷ்டமே கிடையாது. இப்போ சென்டம் எடுக்கணும்னு எய்ம் பண்ணுறவங்க வந்து எல்லா சமயமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வீட்டில் ஒரு வாட்டியாவது எழுதி பார்த்துருங்க. அது வந்து மஸ்ட்டு. சரிங்களா? ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டியாவது அந்த செம்மை எழுதி பார்த்துருக்கணும். சரிங்களா? நான் கண்ணால் பார்த்துட்டேன், நான் மைண்டில் ரீட் பண்ணிட்டேன், அதெல்லாம் வேண்டாம். அந்த சம்மு கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டி எழுதி பார்த்துருக்கீங்களா? அது பாருங்கள். எந்த சம்மும் எழுதி பார்க்காம போகாதீங்க. ஏன்னா நமக்கு நிறைய டைம் இருக்குது, போர்ஷன்ஸும் கம்மி. உங்களை நீங்கள் நினச்சா முடிக்க முடியும். இப்போ காலையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 to 7 எடுங்க, 2 hours. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு 6 மணிலேருந்து நீங்கள் 9 மணி வரைக்கும் எடுத்தாலுமே 3 மணி நேரம். இதுலேயே 5 மணி நேரம் கிடச்சிருது. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ 10, 11லாம் பண்ணுறதா இருந்தால் உங்களால் இப்போ ஒரு 5 hours வந்து நம்மளால இதை கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். ஏன்னா வெக்டர்லாம் ரொம்ப ஈஸி, மேட்ரிக்ஸும் ஈஸி. ஏன்னா நம்ம சைடு ஸ்பீடு, சரிங்களா, நம்ம எடுக்கிற இன்டென்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே செய்யுங்க. சரிங்களா? இது வராது, இதை நான் செய்ய போகிறதில்ல அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்லாம் நினைக்காதீங்க. டூ ப்ராக்டிஸ் ஆல் த சம்ஸ். ரைட் டெஸ்ட் அண்ட் செக் யுவர் ஆன்சர்ஸ். எப்போவுமே என்ன பண்ணுறோன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம் அப்படி பார்க்குறீங்க, டெஸ்ட்டாகவே எழுதுங்க. ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும். டெஸ்ட் எழுதுன ஆன்சர் கரெக்டாக, ஃபைனல் ஆன்சர் மட்டும் பார்க்காதீங்க. இப்போ லாஸ்ட்டாக ஆன்சர் போட்டு ஒரு பாக்ஸ் போடுவோம், அது மட்டும் பார்க்காதீங்க. எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். நடுவில் ஏதாவது தப்பு பண்ணுறோன்னா அது நமக்கு தெரிஞ்சதான் அடுத்த வாட்டி அதை எழுதும் போது ஓகே இதில் நம்ம தப்பு பண்ணிடணும், இப்போ பண்ணக்கூடாதுன்ற ஒரு தோணல் வரும். சரிங்களா? இது நிறைய பேர் இது மாற்றிருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் இதை சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ டூ ரைட் டெஸ்ட், செக் யுவர் ஆன்சர்ஸ், கரெக்ட் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. இப்போ 10th சாப்டர் வந்து நடத்திட்டு இருக்கேன். சீக்கிரமாக அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். 11 and 12 ஆல்ரெடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் வந்து கொஞ்ச நாளில் அப்லோட் பண்ணிவிடுவேன். இந்த மிட்டம் எக்ஸாம் முடியட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது முடிஞ்சிருச்சுன்னா அந்த பிளான் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஹை ஸ்கோர் பண்ண முடியும். பாஸ் பர்சன்டேஜ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட வீடியோஸ்க்கெல்லாம் ஒரு லைக் பண்ணிவிட்டு, நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கைண்ட்லி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.